வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் கோல்பிட்ஸ் ஆசிலேட்டர் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிலேட்டர் மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு ஜென்ரேட் த வேவ் ஃபார்ம் வித்தவுட் எனி இன்புட் சிக்னல். ஸோ வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷனுக்காக தான் ஆசிலேட்டர் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். கோல்பிட்ஸ் ஆசிலேட்டர் வந்து எல்சி டைப் ஆஃப் ஆசிலேட்டர். தட் மீன்ஸ் ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் ஒன்லி இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். கோல்பிட்ஸ் ஆசிலேட்டரில் 2 கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் 1 இண்டக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆசிலேட்டர்னு எடுத்துட்டிங்கனாலே அதில் 2 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ், அனதர் ஒன் இஸ் ஃபீட்பேக் ஸ்டேஜ். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ்னு ஏன் சொல்கிறோன்னா இட் ஹாஸ் த ஆக்டிவ் எலமெண்ட் தட் இஸ் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் இருக்கிறனால த ஸ்டேஜ் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ் வித்தவுட் த இன்புட் சிக்னல். எந்த ஒரு இன்புட் சிக்னலுமே நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் we can have one CE configuration circuit. ஓகேவா? R1 R2ன்றது வோல்டேஜ் டிவைடட் பை அ சர்க்கியூட். இங்கே கப்ளிங் கெப்பாசிட்டர் வந்து இன்புட் சைட் அண்ட் அவுட்புட் சைட் ஆஃப் த டிரான்சிஸ்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பைபாஸ் கெப்பாசிட்டர் அண்ட் பைபாஸ் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது நார்மல் CE கான்ஃபிகரேஷனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் we are giving only the supply voltage, that is VCC. புரியுதா? ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபீட்பேக் ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபீட்பேக் ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? டேங்க் சர்க்கியூட்னு சொல்லலாம். இட் ஹாஸ் தட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். கோல்பிட்ஸில் 2 கெப்பாசிட்டர்ஸ் 1 இண்டக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஆசிலேஷனோட கண்டிஷன் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இதோட ஓவரால் ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படி இருக்கணும்? 360 டிகிரி இருக்கணும். அண்ட் தென் the loop gain, okay, the overall loop gain is equal to 1. இங்கே ஏன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த ஆம்ப்ளிஃபையரோட கெயின், இந்த பீட்டான்றது ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட கெயின். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ now we are going to analyze Colpitts oscillator. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்லி சப்ளை வோல்டேஜ் மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு டிரான்சியன்ட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கரண்ட் வந்து இங்கே எப்படி வரும்? Here we can get 180 degree out of phaseல வரும். ஓகே, ஜென்ரலாக CE கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணோன்னா அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்? 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் வரும். ஸோ அந்த சிக்னல் வந்து இங்கே ஒரு டிரான்சியன்ட் நாய்ஸி சிக்னல் தான் இனிஷியலாக வரும். அந்த சிக்னல் எங்கே கொடுக்குறோன்னா இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் கொடுக்குறோம். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் 3 டெர்மினல்ஸ் இருக்குது, 1, 2 and 3. இந்த தேர்ட் டெர்மினல், அதாவது 2 கெப்பாசிட்டருக்கு இடையில இருக்கிற டெர்மினலை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இட் இஸ் ஹேவிங் 0 வோல்ட். ஓகேவா? ஸோ இங்கே வரக்கூடிய இந்த அவுட்புட்டோட ஒரு போர்ஷனை எடுத்து இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்குக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல 0 வோல்ட் இருக்கனால we can get the capacitor charging and discharging. ஸோ C1 வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த C2 எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். இந்த C2 பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த C1 எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ this feedback network produces another 180 degree phase shift. இது புரியுதால இருக்கும். ஸோ டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? 360 டிகிரி. அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஏ பீட்டா லூப் கெயின் வந்து எப்படி இருக்கணும்? 1 என்ற கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோன்னா பை செலக்டிங் த சூட்டபிள் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வேல்யூஸ். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்சியன்ட் அவுட்புட்டை எடுத்து இங்கே ஃபீட்பேக்குக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த இடத்துல ஃபீட்பேக்கோட அவுட்புட் தட் இஸ் ஃபீட்பேக் வோல்டேஜ் எடுத்து இந்த டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். by which we can get the proper signal output. Okay, so that's what given here. The amplifier stage uses an active device that is transistor in CE configuration. The feedback network consists of 2 capacitors C1 and C2 and 1 inductor L. The feedback network determines the frequency of oscillation. So in the selection of C1, C2 and L தான் வந்து ரொம்ப important. So based on that we can get the proper output. Next, தியரிட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆஃப் கோல்பிட்ஸ் ஆசிலேட்டர் வந்து உங்களோட நோட்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே எப்போ சப்ளை வோல்டேஜ் நம்ம வந்து கொடுக்குறோமோ என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஒரு டிரான்சியன்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட்டை நம்ம எங்கே கொடுக்குறோம்? டேங்க் சர்க்கியூட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆக்சிலேட்டரி கரண்ட் வந்து டேங்க் சர்க்கியூட்டில் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அக்ராஸ் C1 அண்ட் C2. ஸோ இங்கே டெர்மினல் 3 வந்து கிரவுண்டடாக இருக்கிறனால நம்ம டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 எப்படி இருக்கும்னு சொன்னோம்? ஆப்போசிட் பொலாரிட்டிஸில் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கிரவுண்ட் டெர்மினல் 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கில். ஸோ அதே சமயத்தில் CE மோடில் டிரான்சிஸ்டர் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, ஸோ டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 360 டிகிரி கிடச்சிரும். இஃப் த ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் அட்ஜஸ்ட், அதாவது ஃபீட்பேக்கில் இருக்க எலமெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட
லூப் கெயினையும் நம்ம 1க்கு ஈக்குவல் பண்ண முடியும். தென் இட் கேன் ஆக்ட் அஸ் அ ஆசிலேட்டர். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும்னா டிரான்சிஸ்டர் இருக்கும். நெக்ஸ்ட் we can have the feedback network. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜில் நம்ம இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா we can have only the HIE. அதாவது என்னன்னா இன்புட் சைட் ஆஃப் த டிரான்சிஸ்டரை HIEன்னு சொல்கிறோம். இங்கே அவுட்புட் சைட் ஆஃப் த டிரான்சிஸ்டர் என்னன்னு சொல்லுவோம்னா HFE into IB. That is the representation of this transistor. ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் இருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து தான் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஃபீட்பேக் நெட்வொர்க்குக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த ஃபீட்பேக்கில் இருந்து வர்ற சிக்னல் எடுத்து தான் என்ன பண்ணுறோம்? டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஸோ நம்ம எங்கே இருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஃப்ரம் த அவுட்புட் ஆஃப் திஸ் டிரான்சிஸ்டர், தட் இஸ் HFE IBயில் இருக்கிற வேல்யூ எடுத்து தான் ஃபீட்பேக்கு கொடுக்குறோம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆசிலேஷன். இது புரியுதா எல்லாருக்கும்? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இங்கே ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க், ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் the feedback network which is having two capacitors, one inductor. The third terminal is grounded. ஓகேவா? ஸோ டிரான்சிஸ்டரோட அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறோம்? HFE IB. HFEன்றது வந்து gain of the transistor, that is forward current gain into the input current IB, that is the output side of transistor. அந்த அவுட்புட்டோட ஒரு போர்ஷன் எடுத்து தான் நம்ம இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க்கு கொடுக்குறோம். இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேட்டர் கரண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? VC வோல்டேஜை C2க்கு இடையில கொடுக்கும். இது சார்ஜ் ஆகும். தென் இட் டிஸ்சார்ஜர். C1ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் நெட்வொர்க்கை தான் நம்ம எதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம்? டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டரோட இன்புட் சைடு என்ன? இன்புட் இம்பிடன்ஸ் HIE. ஸோ திஸ் இஸ் த simplified equivalent circuit of the Colpitts oscillator. So இது மட்டுமே sometimes 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெரிவேஷன் பார்க்க போகிறோம். to derive the frequency of oscillation of Colpitts oscillator. ஸோ பிக் கொஸ்டின் கேட்குறதா இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. derive the frequency of oscillation of Colpitts oscillator அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ frequency of oscillation find out பண்ணணும் அப்படின்னா we need to get the general expression for LC type of oscillator. This is a common derivation. So any LC type, அது Hartley oscillator இருக்கலாம், any LC type, அது Hartley oscillator இருக்கலாம், Colpitts oscillator இருக்கலாம். இந்த general expression வந்து common தான். Input impedance multiplied with Z1 plus Z2 plus Z3 plus Z1 into Z2 into 1 plus HFE plus Z1 Z3 is equal to 0. Consider this general expression as the first equation. இது புரியுதா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே Z1, Z2, Z3ன்றது என்னன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இங்கே கால்பிட்ஸ் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் Z1, Z2ன்றது வந்து கெப்பாசிட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 1/jωC1. கரெக்டா? ஸோ Z2 is equal to 1/jωC2. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? JωL. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நம்ம எழுதும்போது 1/jωC1ன்னு சொல்கிறோம். இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எழுதும்போது JωLன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த Z1, Z2, Z3 வேல்யூஸை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? that input impedance HIE, that is multiplied with Z1 value is 1/jωC1 plus 1/jωC2 plus JωL. இது புரியுதா? ஸோ இங்கே Z1, Z2, Z3 ஓட வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் Z1 into Z2 எப்படி எழுதியிருக்கோம்? 1/jωC1 into 1/jωC2 into 1 plus HFE plus 1/jωC1 into JωL. Z1 into Z3 வந்து அதோட வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் மேலே Jω இருக்கா, இங்கே கீழே J இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கீழே இருக்க ஜேவை மேலே கொண்டு போகிறோம். ஸோ 1/jவை நம்ம எப்படி எழுதலாம்? -jன்னு எழுதலாமா? ஸோ இந்த 1/jவை நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கோம்? -j divided by ωC1. அதே போல் இந்த 1/jவை எப்படி எழுதியிருக்கோம்? -j/ωC2 plus JωL plus இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/j² ω² C1 C2 into 1 plus HFE. This jω divided we can get L by C1 is equal to 0. Do you all understand this concept? So next step la இந்த J square ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? -1.
ஸோ இந்த 1 by j squared நம்ம எப்படி எழுதலாம்? சிம்பிளி மைனஸ் 1 by omega squared C1 into 1 plus HFன்னு எழுதலாமா? அதே மாதிரி இங்கே ஜேன்ற டேர்ம் வந்து காமனாக இருக்கா? ஸோ இந்த ஜே டேர்ம் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஜே வெளியில் காமனாக எடுத்துட்டோம். ஸோ ஜே இன்ட்டு ஹெச்ஐஇ ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் 1 by omega C1 minus 1 by omega C2 plus omega L. Here it is minus 1 by omega squared C1 C2 into 1 plus HFE plus L by C1 is equal to 0. Okay, so consider this as the second equation. So இந்த term நம்ம எப்படி consider பண்றோம்? Imaginary term because it has J. J இருக்கிறனால இந்த term என்னன்னு சொல்றோம்? Imaginary term. So here these two terms combinedly known as real term. இந்த ரெண்டு term என்னன்னு சொல்றோம்? Real term நம்ம சொல்றோம். இது புரியுதா? This expression is very important because this is the general expression for Colpitts oscillator. So Colpitts oscillator ஓட expression இதுதான் real term and imaginary term. Next நம்ம frequency of oscillation find out பண்ண போறோம். Frequency of oscillation find out பண்ணனும்னா we need to get the resonant frequency because at this resonant frequency ஒரு particular frequency இல்ல the inductive reactance is equal to the capacitive reactance in opposite direction. Opposite phase ன்னு சொல்லலாம். இந்த reactance values ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி tank circuit conceptலே பார்த்திருப்போம். ஒரு இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்குன்னா இந்த இடத்துல எப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல் இன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் ஃபேஸாக இருக்கோ அட் த டைம் போத் ரியாக்டன் வேல்யூஸ் ஆர் கேன்சல் ஈச் அதர். ஸோ கேன்சல் ஆகும்போது we can get the maximum oscillation. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் ஆசிலேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல frequency of oscillation நம்மளுக்கு வேணும்னா we can consider the frequency is resonant frequency. There is no reactance value. Reactance value இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே imaginary term இல்லைன்னு அர்த்தம். இது புரியுதா? ஸோ இங்கே imaginary term எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம்? 0க்கு. ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ அந்த ஈக்குவேஷனில் இருந்து இமேஜினரி டேர்மை மட்டும் எடுத்து ஈக்குவல் டு 0 போட போகிறோம். ஸோ இமேஜினரி டேர்ம் என்ன பார்த்தோம்? JHIE இன்ட்டு திஸ் டேர்ம் பார்த்தோம். இல்லை, ஜேன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இமேஜினரி டேர்ம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஸோ HIE இன்ட்டு மைனஸ் 1 by omega C1 மைனஸ் 1 by omega C2 ப்ளஸ் omega L is equal to 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த HIE இங்கே வரும்போது எப்படி வரும்? 0 டிவைடட் பை HIEன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆல்சோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் டேர்ம்ஸ் இங்கே போகும்போது எப்படி போகும்? ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு போகும். ஸோ omega L is equal to 1 by omega C1 plus 1 by omega C2 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்மில் என்ன இருக்குது? 1 by omegaன்ற டேர்ம் வந்து காமனாக இருக்குது. we can take it outside. ஓகேவா? இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற ஒமேகாவை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற எல்லை இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஒமேகா இந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்? ஒமேகா ஸ்கொயர்டாக போகும். ஓகே, ஸோ இந்த எல் வந்து இங்கே கீழே வரும்போது 1 by L இன்ட்டு 1 by C1 ப்ளஸ் 1 by C2 நம்மளுக்கு வரும். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஒமேகா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் நவ்? 1 by L இன்ட்டு 1 by C1 ப்ளஸ் 1 by C2. ஸோ இந்த 1 by C1 ப்ளஸ் 1 by C2 நம்ம எப்படி எழுதலாம்னா C ஈக்குவலன்ட்னு எழுதலாம். புரியுதா? கன்சிடர் திஸ் டேர்ம் as a தேர்ட் ஈக்குவேஷன். இது புரியுதா எல்லாருக்கும்? எதுக்காக நம்ம ஒமேகா ஸ்கொயர்டை மட்டும் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ஒமேகான்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? நார்மல் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா ஸ்கொயர்டு இருக்கா? அதை ஒமேகாவாக மாற்றணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் L இன்ட்டு C equivalent that is equal to 2 pi f. ஒமேகாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2 pi f ஒன்னும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது புரியுதா எல்லாருக்கும்? So from this we can get this f value that is frequency is equal to இந்த 2 pi இங்கே வரும்போது எப்படி வரும்? 1 by 2 pi into square root of L into C equivalent ன்னு வரும். We can get the frequency of oscillation of Colpitts oscillator. F is equal to 1 by 2 pi into square root of L into C equivalent. So here 1 by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2. இதே வந்து C equivalent மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா you can take that value like this. C1 C2 divided by C1 plus C2. இப்படியும் எழுதலாம். Both are correct. Okay. So next வந்து condition for oscillation. So condition for oscillation நம்ம already சொன்னது தான். So one condition வந்து around the loop நம்மளோட phase வந்து எப்படி இருக்கணும்? 360 degree இருக்கணும். At the same time இதோட A beta value loop gain வந்து 1 இருக்கணும். ஸோ இந்த loop gain வந்து 1 இருக்கணும்னா
நம்ம எந்த வேல்யூஸை மெயினாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இருக்கிற L and C வேல்யூஸை ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த கண்டிஷனில் நம்மளுக்கு A beta is equal to 1ன்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றது தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். ஸோ கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரியல் பார்ட் ஆஃப் த செகண்ட் ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேட் டு 0 பண்ண போகிறோம். ஸோ ரியல் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், 1/ω² C1 into C2 into 1 plus HFE plus L by C1 is equal to 0. ஸோ ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து அதை ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க மைனஸ் டேர்ம் இந்த சைடு வரும்போது எப்படி ஆகும், ப்ளஸ் டேர்மாக வந்துடும். ஓகே, ஸோ இங்கே கன்சிடர் திஸ் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் இந்த ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம், ஒமேகா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு வாட், 1/L into 1/C1 plus 1/C2. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை இந்த ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 1/C1 plus 1/C2க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், C1 plus C2 divided by C1 C2. ஸோ இந்த C1 C2வும் இந்த C1 C2வும் என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். இது புரியுதா எல்லாருக்கும்? இந்த 1/L டேர்ம் இங்கே மேலே போயிடும். ஸோ L into 1 plus HFE நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே கீழே என்ன மட்டும்தான் இருக்கும், C1 plus C2ன்ற டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எல்லும் இந்த எல்லாம் என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். கேன்ஸ்டர் 1/C1 is equal to 1 plus HFE divided by C1 plus C2. ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, இந்த டிரான்சிஸ்டரோட கெயின், அதாவது ஃபார்வர்ட் கரண்ட் கெயினுக்கான கண்டிஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இந்த 1 plus HFE டேர்மை வச்சுட்டு இந்த C1 plus C2ன்ற டேர்மை இங்கே மூவ் பண்ண போகிறோம். இங்கே மூவ் பண்ணும்போது C1 plus C2 divided by C1ன்னு கிடைக்கும். இந்த C1 வந்து காமன் ஃபார் போத் த டேர்ம். அது எப்படி எழுதலாம், C1/C1 plus C2/C1ன்னு எழுதலாமா? ஸோ திஸ் டேர்ம் பிகம்ஸ் 1. ஓகே, ஸோ 1 plus C2/C1. ஸோ இந்த ஒன்று என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். We can get this HFE is equal to C2/C1. So that is the condition over here. HFE is equal to C2/C1. So this is the condition for oscillation. Okay, so whenever this transistor gain is greater than or equal to the ratio of C2/C1, then the oscillation occurs. புரியுதா உங்களுக்கு? This is the condition for oscillation in Colpitts oscillator. So இந்த formulas யூஸ் பண்ணி problems கேட்பாங்க.